இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி 8 பிரெட் அந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லைஸாக க்யூபாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பேனை நல்லா ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எல்லா ப்ரெட்டையும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 8 ப்ரெட்டையுமே 4 பீஸாக கட் பண்ணி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு கீ நல்லா உருகுனதுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்கிற முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் வந்து வெள்ளேரி விதை இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளேரி விதை நீங்கள் கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதிலே ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு பேனில் ஒரு 250 மில்லிலிட்டர் வந்து பால் எடுத்துக்கிறேன். அதே ஈக்குவலாக வந்து தண்ணி எடுத்து ஆட் பண்ணிவிட்டு பால் நல்லா சூடாகட்டும். பால் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட் ஸ்லைசஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு நல்லா வந்து இதில் வந்து நல்லா டிப் பண்ணி நல்லா ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அதுவே நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் லைட்டாக கரண்டியில் நல்லா நம்ம இப்படி வதக்கி விட்டோன்னா அது வந்து நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகிடும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் எந்த அளவுக்கு வேணுமோ, இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஸ்வீட்லெஸ் கோயா இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு வாசனைக்காக நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்க ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். அவ்வளோதான் நம்மளோட சுவையான பிரெட் அல்வா ரெடி. இது பிரியாணிக்கு அந்த மாதிரி இல்லை சாதாரணமாகவே ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட்லாம்.